Swayam Prabha. Digital India. Educated India. அது இன்றைய காலங்களில் தான் நமக்கு அந்த காலறை வாய்ப்பாடுகள் நம்ம கையை விட்டு போனதுனால இதெல்லாம் நமக்கு வந்து சிரமமாக இருக்குதெல்லாம். காலறை வீசம் வாய்ப்பாடுகள் நம்ம விட்டு போயிட்டுது, அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்குது. காலறை வீசம் நல்லா தெரிஞ்சுன்னா இது நம்ம வகுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்தது சுபத்திரம் என்ற தலைப்பு என்ன பண்ணுறாருன்னா மஞ்சப்பத்திரம் போட்டு 3 வகையாக பிரிக்கிறார். இதில் சார் சார் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இன்டீரியருடைய யூனிட் அளவு பார்த்தீங்களா, அது வித்தியாசம் இருக்கும். கூறுகள் அதே 12 தான் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அளவுகள் ஒரு பார்ட்டினுடைய உயரம் பார்த்திங்கன்னா வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க. வேதி பாத்திரம் 2ல் பார்த்தீங்கன்னா கண்டம் 5, வேதி பாத்திரம் 3ல் பார்த்தா கண்டம் 5.5, வேதி பாத்திரம் 4ல் பார்த்தீங்கன்னா கண்டம் பார்த்தீங்கன்னாக்கா 5 தான். ஆனால் அதுக்கு பதிலாக கூட என்ன பண்ணுங்கன்னா பிரதி வாஜனம் என்ற ஆலிங்கனா இதெல்லாம் நடுவில் சேர்த்துருக்காங்க, ஒவ்வொன்றும் சேர்த்துருக்காங்க. கூறுகள் அதே இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டகிரன்ஸ், அதாவது உள்கூறுகளுடைய உயர அளவுகளில் வித்தியாசம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த அதில் பார்த்த சுபத்திரம் அப்படின்னு பார்த்த ஒரு விஷயத்த இதில் நம்ம என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா மஞ்சப்பத்திரம் அப்படின்னு ஒரு தலைப்பில் இதில் சொல்கிறார், மானசாரத்தில் சொல்கிறார். இதில் மானசாரத்தில் அப்போ முதல் வகையில் பார்த்தீங்கன்னா கபோதகம் அப்படின்னு ஒரு அமைப்பில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது கூடுதலான ரொம்ப சுப்பீரியரான அதிகபட்ச வேலைகள் உள்ள ஒரு அமைப்பு. இது 7வது பக்கத்தில் வலது பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் மஞ்சப்பத்திரம் முதல் வகை 30 கூறுகள் செய்கிறார். அது அதில் பார்த்தீங்கன்னா அந்த கபோதம் மேலே போட்டிருக்க பாருங்கள், அந்த கபோதமான அமைப்பு 2 இடத்துல வருது, கீழேயும் வருது மேலேயும் வருது பாருங்கள். அதில் இதுவும் கபோதகம் போன்ற அமைப்பு, இதுவும் கபோதகம் போன்ற அமைப்பு. இதில் குமுதமாக அடிச்சிருக்காங்க, ரவுண்டாக அடிச்சிருக்காங்க, இதில் சதுரமாக அடிச்சிருக்காங்க, பட்டிகையாக அடிச்சிருக்காங்க, இதில் கபோதமாகவே காமிக்கிறாங்க. இப்போ வேலைப்பாடுகள் அதிகமாகிட்டுருக்கு, அலங்காரம் அதிகமாகிட்டுருக்கு. அது வந்து இது இந்த முதல் வகையில். 2ஆம் வகையில் பார்த்தீங்கன்னா அதே கூறுகள் அளவுகளை மாற்றம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருடைய உள் அளவுகளையும் மாற்றம் பண்ணி இதே வர்க்கத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே 30 கூறுகள் தான். இந்த உள்ளே இருக்கக்கூடிய அளவுகளில் இதில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. கண்டம் அதே 8 தான் வச்சுருக்காங்க, கண்டக்கூறு அதே தான் இருக்குது. ஆனால் மற்ற உள்ளே வரக்கூடிய கூறுகளுடைய அமைப்பு வந்து மாறுது பாருங்கள். அதில் 3வது வகை 4வது வகையில் எடுத்திங்கனாக்கா தான் 34 கூறுகள் பிரிக்கிறாங்க. அதில் கூடுதலாக ஒன்று என்ன செய்கிறாங்க பாருங்கன்னா, பட்டியலுக்கும் கொடுக்குறாங்க, கபோதமும் சேர்த்து நடுவில் கொடுக்குறாங்க பாருங்கள். இதில் இது இன்னும் சுப்பீரியர் ஆகுது. இந்த கண்டத்திலேயே 2 வருது பாருங்கள், 2 அலங்கார வேலைகள் கூடுதலாக வருது. பட்டிகைன்னு சொல்லக்கூடிய இந்த அலங்கார வேலையும் வருது, கபோதமும் மேலே வருது, 2 அலங்கார வேலை வருது பாருங்கள். இதனுடைய கூறுகள் எல்லாமே நிறைய வருது பாருங்கள். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மையம் மட்டும் ஒரு கபோதம் கொடுத்துட்றாங்க. அதே 34 கூறு இந்த வேலையை எடுத்துகிட்டு அந்த கண்டத்தை முழுசாக கொடுத்துட்டு மையத்தில் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு அலங்காரமாக கோவில் அமைக்க வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஓவிடத்திலே முடிவு பண்ணலாம். அந்த கோயில் எவ்வளோ அலங்காரமாக மேலே கொண்டு போகணும் அப்படின்ற வேலையை ஓவிடம் அமைக்கும் போதே எந்த வகையான ஓவிடத்தை நீங்கள் தேர்வு செய்கிறீங்களோ அதற்கேற்றவாறு அதிஷ்டானம் தேர்வாகும், பாதவர்க்கம், பிரஸ்தரம், முதல் நிலையோ 2ஆம் நிலை என்ன எத்தனை நிலை விமானம் போதோ அதுக்கேற்ற மாதிரி அலங்கார வேலைகளை நீங்கள் எங்கேயும் முடிவு பண்ணுறீங்க. உபபீடம் அமைக்கும் போதே நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதனுடைய பதில் மேலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதில் ஒரு 12, அதில் ஒரு 6, 18, அதில் ஒரு 8, 18 26 வகையான உபபீடங்களை சிற்ப நூல்கள் கூறுகின்றன. வகை அதில் எந்த வகையை கொண்டு நீங்கள் அமைக்க போகிறீங்கன்றது கர்த்தாவும் ஸ்தபதியும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். 28 வகையான உபபீடங்கள். இதில் இடையில் ஒரு இந்த கட்டுமானத்தை எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம தாய் சுவர்னு சொல்லக்கூடிய இந்த சுவர் நேராக போகிறோம்.
இதில் ஒரு பார்ட்டு தான் நமக்கு ஓபேடம் வருது, ஒரு பார்ட்டு அதிஷ்டானம் வந்துடுது. இப்படி வந்திருக்கு. இப்போது இது தாய் சுவர். சார் நம்ம தாய் சுவரை நேராக கட்டிட்டு கீழே இருந்து இதுதானே நீங்கள் இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு நாங்கள் கால் போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க, ஏதோ ஒரு அளவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இந்த தாய் சுவரை கட்டிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ இதை இங்கே நடுவில் சேர்த்துக்கலாமா சார்? இப்படி சேர்த்து தனியாக அட்டாச் பண்ணிக்கலாமா? இது ஒரு பில்லர் மாதிரி நேராக போட்டுட்டு, ஏன்னா மெயின் வால் இது தானே, இதில் தானே விமானம் கோபுரமும் எதுவாக இருந்தாலும் நிற்கிது. கான்செப்டாக தானே சார் அது அப்படின்னா. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய வால் இந்த தாய் சுவற்றுக்கான உறுதித்தன்மையை அதிகமாக்குறதுக்கும் பலப்படுத்துறதுக்கும் தான் இந்த அலங்கார வேலைகள். இதில் பார்க்க போனீங்கன்னா அடுத்தது வேதியியல், பட்டியல் வரும், குமுதம் வரும், ஜெகதி வரும், பத்மம் வரும். இப்போ இந்த வேலைகள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை தனியாகவும் கட்டு வேலை செய்யக்கூடாது. இது அனைத்தும் சேர்ந்தே ஒரே வரியாக தான் போகணும் மேலே வரைக்கும். இங்கே போய் தான் என்ன ஆகும், தாய் சுவர் மட்டும் போகும். ஆட் பண்ணக்கூடாது. ஆமாம், செயல்படும். இப்போ சாதாரணமாக ஒரு மதிலுக்கு நீங்கள் எந்த வால் கட்டுறீங்களா, இப்படி நீட்டாக வால் இருந்ததுன்னா இந்த ரேம்பு கட்டுறோம் இல்லைங்களா சார், மதில் சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வால் கட்டுறோம் இல்லையா, ரேம்பு மாதிரி கட்டுறோம். காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே அந்த ஸ்ட்ரக்சர் இங்கே கிடைக்குதா உங்களுக்கு 4 பக்கம் இதில்? இல்லை காலம்ஸ்ன்றதே இல்லை, வால் தான் மெயின். இதில் மெயின் வாலில் தான். இப்போ இது நம்ம எடுக்கக்கூடிய கால்புறான்னு சொன்ன அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வாலில் மட்டுமே இல்லாமல் இந்த வாலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கீழே இருந்தே செய்கிறோம் பாருங்கள். அதனுடைய சப்போர்ட்டோட பேர் தான் ஒரு பார்ட்டு ஓபீடம், ஒரு பார்ட்டு அதிஷ்டானம். கல் தனித்தனியாக வரும், கல் செங்கட்டு வேலையும் எல்லாம் தனியாக வரலாம். ஆனால் இதை மட்டும் தனியாக செஞ்சுட்டு இதை கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. இது ஒரே லெவலில் வரணும், ஒரே கட்டுமானத்தில் ஒரே சமயத்தில் வரணும். இன்றைய மாடர்னுடைய டெக்னாலஜியில் 4 சதுரமான கோயிலாக இருந்தால் 4 மூலையில் 4 பில்லர் பண்ணிவிட்டு லோடுகளை கொடுத்துடலாம், இதெல்லாம் சைடில் ஒட்டி பார்த்துக்கலாம் அப்படின்றது இன்றைக்கு இருக்கும் அது. ஆனால் அது என்ன காலப்போக்கில் என்ன ஆகுனா, நீங்கள் இந்த சைடில் ஒட்டி பார்க்கக்கூடிய அத்தனையுமே தனியாக எட்ட வந்துடும் காலப்போக்கில். ஆனால் இது கட்டு வேலை செய்யும்போதே இதனுடைய களவு நான் சொன்ன மாதிரி இந்த 3 பங்கு 5 பங்கு கால் கலத்தி இந்த அளவுகள் நிர்மாணம் செய்து நூல் தட்டி வரி, இந்த செங்கட்டு வேலையோ கருங்கல் வேலையோ எதுவாக இருந்தாலும் இந்த வரியை சேர்த்து மெரி கொண்டு போனால் தாய் சோற்றுக்கான பலு கூடிக்கொண்டே போகும். ஸோ பேசிக் கான்செப்ட் இது அதிஷ்டானத்துக்கும் ஓபேடத்துக்கும். சார் செயல்படும், சமமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் உங்களுடைய அழுத்தம் ஒரே சமமாக இருக்கும். அந்த அழுத்தம் ஒரு இடத்துல கொடுக்கும்போது அது விரியாமல் இருக்கிறதுக்கு தான் மெரின்னு சொல்லுவோம் நாங்கள். கல் லாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்கு நேரம் அடுத்த கல் மேலே வர்றது இன்டர்லாக். சென்டரில் ஜாயிண்ட் வந்துன்னா மேலே ஒரு முழுக்கல் வைப்போம். அந்த முழுக்கல்லையோ இல்லை முக்காக்கல்லோ சரி பங்காக வரணும். அது என்னன்னா அந்த அழுத்தம் கொடுக்கும்போது இந்த கல்லோட அழுத்தம் தாங்கி இதை விரிந்து கொடுக்காமல் இருக்கிறது தான் இசைன்னு சொல்லுவாங்க. அது பேர் தமிழில் மெரி நடைமுறை வார்த்தை மெரின்னு சொல்கிறது. அதாவது இந்த வரிகளை மேல் வரி மெரித்து கொண்டு நிற்கிறதுனால மெரி அப்படின்னு சொல்கிறது. மேஸ்திரி டக்குன்னு மெரியில் பாருப்பா சோறு வீரில் விட்டுணும் அப்படின்வார். சோறு வச்சுட்டே போகும்போது என்னன்னா அந்த மெரியில்னாக்கா மெரி என்பது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று மெரித்து கொண்டு செல்லும், அந்த ஜாயிண்ட்டை மெரிச்சிட்டு போகிறது. தமிழ் இசைன்னு ஒரு பேர். இருக்குது இசைன்னா ஜாயிண்ட், அது மியூசிக் இல்லை,
இசை இரண்டையும் இசைந்து ஒன்றிருக்க செய்தல். ஹார்மோனியம். ரெண்டையும் இசைந்து ஒன்றாக இருக்க செய்தல். அது இசைன்னு பேர் அதுக்கு. நாங்கள் நடைமுறையில் எசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எசை சரியில்லைன்னுவாங்க. எசைனா அந்த இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி இதை வச்சா தனியாக நிற்கும், இப்படி வச்சாக்கா மட்டமாவது இல்லையா, அது இதுக்கு பேர் இசைன்னு. அது எப்படி சேர்கிறதோ அதுக்கேற்றவாறு அந்த வரிகளை அடித்து இசைந்து ஒன்றா இருக்க வைக்கிறது இசை. அது ஜாயிண்ட். ஆமாம், அதுதான் மேலே மேலே அந்த பாட்டு வைக்கும்போது அதனுடைய வெயிட்டு அதை தாங்கி பிடிக்கும். அதுதான் இன்றைக்கும் ஸ்ட்ரக்சரல் நீங்கள் இன்ஜினியரிங் நிறைய பார்த்துருங்க, எல்லாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. 14 inches வால் கட்டுமான முறையில் இருக்கிற வரைக்கும் 14 அங்கலம் ஒன்னேரிக்கா சுவர்னு சொல்லுவாங்க. 14 அங்கலம் சுவர்கள் கட்டு வேலையில் இருக்கிற வரைக்கும் இன்றும் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை பாருங்கள், விரிசல் வராது, விரிசலே இருக்காது. 14 அங்கங்கள் கொண்ட கட்டுமானம் கொண்ட சுவர்கள் இன்று இருக்குது, வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளில் பாருங்கள் விரிசல் வரவே வராது. 99% விரிசல் இருக்காது அதில் கண்டிப்பாக. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மெரின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட்டு மேலே ஒன்று அது கரெக்டாக செய்வாங்க. ஒரு கட்டு வேலையில் கெண்டின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பீஸ் ஒன்று போடுவாங்க ஜாயிண்ட்டு தள்ளி வைக்கிறதுக்காக, நேர் வரக்கூடாதுன்றதுக்காக. ஜாயிண்ட்டு தள்ளி வைக்கும்போது ஒரு சின்ன கல் விடும், அது கெண்டிக்கல்னு சொல்லுவாங்க. அது நடைமுறையில் சின்ன கல் ஒன்று போடுவாங்க. எந்த அளவு கெண்டிக்கல் விழுகிறதோ அந்த அளவுக்கு வலு, செவற்றுக்கு வலு. அப்போ எசையை அவங்க சரியாக பார்த்துருக்காங்க, அதனால் அந்த இடத்துல கெண்டியை பயன்படுத்துகிறாங்க. அதில் மோர் ஸ்ட்ராங். அர்த்தம் காம்ப்ரமைஸ் செஞ்சிக்காமல், சமாதானப்படுத்திக்காமல், கொஞ்சம் அறாங்கலாம் ஈத்து வை அப்படி இப்படின்னு சொல்லாமல் சரியாக பார்த்துருக்காங்க. 14 அங்கலம் செவுறு போடும்போது நீங்கள் இன்றைக்கி 9 அங்கலம் செவுறு வந்த பிறகு இந்த பர்ஃபெக்ட் முதல்ல 14 இன்ச்சு செவத்தில் பார்த்தா 2 பக்கமும் மட்ட சுத்தம் கிடைக்கும். உங்களுக்கு 2 பக்கமும் மட்ட சுத்தம் கிடைக்கும். உள் பக்கமும் சுத்தம் இருக்கும், அவுட்டர்லேயும் சுத்தம் இருக்கும். பிளாஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நிறைய இது வேஸ்டேஜ் ஆகாது. இப்போது 9 inches வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மட்டம் கொடுக்க முடியும், ஒரு பக்கம் மட்டம் கொடுக்க முடியாது 9 inchஸில். ரெண்டாவது இந்த மெரியால் பார்க்க முடியாது. ஒரு கல் வச்சிங்கன்னா இப்படியே தான் அந்த கல் வச்சுட்டு போகணும், அடுத்து ஒரு வரி பண்ணால் இப்படியே தான் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்த பில்லர் சிஸ்டம் வந்த பிறகு தான் இந்த 9 inch 9 அங்கலம் சுவர்கள் கட்டுமானத்துக்கு வந்தது. அதனால் 14 inch கட்டுமானம் போடும்போது அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதனால் கட்டு வேலையை பொறுத்த வரையில் இசை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு சாப்டராகவே நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு நாள் ஒரு சாப்டராகவே அதை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ உபபீடத்தினுடைய தெளிவை முன்கூட்டியே நீங்கள் இடையில் வந்தவங்க இருப்பாங்க. உபபீடம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திண்ணை ஒரு கோவிலுடைய உயரமான எடுத்து காண்பிக்கிறதுக்கும் அது கம்பீரமாக இருக்கிறதுக்கும், இரண்டாவதுனுடைய அடித்தளம் வலுவாக இருக்கிறதுக்கும் பலமாக இருக்கிறதுக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த உபபீடம். இது அதிஷ்டானத்தினுடைய உயரத்தை போல் சமபங்கோ அரை பங்காக கூட்டி 3 பங்கு வரை செல்லலாம், அல்லது 5இல் 3 பங்கு 5இல் 2 பங்கு உயரம் கொண்டு இந்த உபபீடத்தை அமைக்கலாம். இது உயரத்துக்கான ஃபார்முலா. எவ்வளவு வெளியில் கொண்டு வருது, தாய் செவருன்னு சொல்கிறக்கூடிய அந்த கால்புறவாயிலிருந்து எவ்வளோ தூரம் வெளியில் கொண்டு வருதுன்னா, அதிஷ்டானத்தை 10 பங்கு செய்து அதில் 5 பங்கு வரை வெளியில் கொண்டு வரலாம் அகலம். அப்புறம் அது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு உயரம் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உயரம் சொன்னிருக்காங்கன்னா ஒரு கூறு கொடுத்துருக்காங்க, யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிட் எவ்வளவோ அதே அளவு வெளியில் வரக்கூடிய அளவு நம்ம வைக்கணும் அப்படின்னு இந்த தெளிவான ஃபார்முலாவில் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது எத்தனை வகையாக இந்த ஓவிடத்தை அமைக்கலாம்னு பார்க்கும்போது காசியவம் 8 வகையும், மயம் 6 வகையும், இது 12 வகையும், மனசாரம் 12 வகையும், மொத்தம் 28 வகையான ஓவிடங்கள் அமைக்கலாம் என்று சிற்பசாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த ஓவிடம் கட்டுமானம் செய்யும்போது, திருக்கோயில் அமைக்கும்போது ஓவிடமும் தாய் செவரும் சேர்ந்து ஒன்றாகவே கட்டுமானம் செய்ய வேண்டும். தாய் செவர் துணையாகவோ இந்த அலங்கார வேலைகள் தனியாகவோ கட்டுமானம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தாய் செவர் தனியாக கட்டுமானம் செய்ததனால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு திருநாகேஸ்வரம் ராஜகோபுரம்.
அந்த அலங்கார வேலையில் மட்டும் உட்காருது பாருங்கள். அப்போ அந்த தாய் சுவர் தனியாக சேர்த்து அதில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கல் அதில் சேர்ந்து உள்ளே போயிருக்கும், மெரி இருந்திருக்கும். உள் சுவருக்கும் வெளி சுவருக்கும் நடுவில் கேப் விட்டாங்க, இந்த சுவருக்கு மெரி கொடுக்கல. அப்போ அந்த இன்ட்ரீம் வால் இல்லாதனால அது நேராக உள்ள உட்காரு. பார்க்கும்போது தெரியல, சொல்லும்போது தெரியுது. அதுதான் உள்ளே அந்த தாய் சுவருக்கான நேராக இன்ட்ரீம் வால் ஒன்று இல்லை அதில். இல்லை அது சரியாக இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா சரியாக அமைக்காமல் வந்திருக்கணும். அதனால் அது உள்ளே போய்ட்டுருக்கும். ராஜகோபுரம் போது அது கண்டிப்பாக அந்த சுவர் வேணும். நிறைய நீங்கள் எடுத்துக்காட்டு எடுத்திங்கன்னா வந்துடலாம். 50% இந்த இது தெரியும், அது வந்தாலே உங்களுக்கு வந்துடலாம். அது தெரியுது. சரி, இப்போ ஒரு 2-3 வார்த்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ரிப்போர்ட் எழுதுறாங்களா சார், ஏஎஸ்சியில் எழுதுறாங்க இல்லையா, இந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைகள்லாம் போட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க போன அன்றைக்கி ஒரு நம்ம திருவள்ளரைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்களா சார், அதில் ஒரு வார்த்தை இருந்தது நான் பார்த்தேன், அது எதுவும் மறந்து போச்சு. சரியா ஞாபகம் வரல, வரும்போது சொல்கிறேன். அந்த திருவள்ளரைக்கு அன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் முன்னாடியும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ சத்தியமூர்த்தி சார்லாம் முன்னாடி வந்து செக் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. அதில் அது பேர் சரியாக ஞாபகம் வரல. நடைமுறையில் சாதாரணமாக சொல்கிற விஷயத்த ஒரு ஸ்பெஷல் வார்த்தை பொறுத்தவொடனே அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அது அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த அதிஷ்டானம் என்பது தனியாக அமைக்கக்கூடாது. திருக்கோயிலுடைய ஒரு சுவற்றோடு சேர்ந்தே கட்டுமானம் செய்யணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த காலம் கொண்டும் எந்த காரணம் கொண்டும் அதை நான் பிரதிபந்தம் செய்து கொள்வது. பிரதிபந்தம்னா சேர்த்துக்கொள், பந்தம்னா சேர்க்கறது, கட்டுறது. பிரதிபந்தம்னா தனியாக போய் சேர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த கட்டுமானத்தை செய்யக்கூடாது. அது தாய் சுவருடன் சேர்ந்தே ஒரே அளவாக கட்டுமானத்தில் வரணும். ஜஸ்ட் படம் போட்டுருங்க பாருங்கள் அந்த மாதிரி. அப்போது இந்த கோயிலுடைய தீர்மான அளவுகள் என்னென்னு முடிவு செய்த பிறகு முடிவு செய்தே தான் கட்ட ஆரம்பிக்க வேண்டும். கட்டிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் முடியவே முடியாது. எந்த இடத்திலும் எந்த ஒரு செயலையும் சேர்த்து கொள்ளலாம் அல்லது கழித்து கொள்ளலான்னு ஒரு முடிவு செஞ்சு கோவில் கட்ட வேணாம், தொடங்க முடியாது, தொடங்கக்கூடாது. அனைத்தும் நூல் தட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கிங், நூல் தட்டுறதுன்னு சொல்கிறது அதுதான். அந்த நூல் தட்டும்போது அது முடிவு செய்தணும், அதற்குள் எல்லாம் முடிவாயிடணும். எந்த வகையான ஓவியம் அமைக்க போகிறோம், எந்த வகையான அதிஷ்டானம், எந்த வகையான பாதவர்க்கம், எந்த வகையான பிரஸ்தரம், அது முகபத்திர வேலையா அல்லது சாதாரணமான வேலையா, உத்தரமட்ட வேலையா, எல்லாமே முடிவு செய்து அதற்கான ஒரு தெளிவான பிறகு நம்ம அதை ஆரம்பிக்கணும். அதாவது கருங்கல் கட்டுமானம் கொண்டு செய்யப்படக்கூடிய கோயில்கள் அனைத்துமே உள்வரி வெளிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வரிகளுக்கு இடையில் சுண்ணாம்பு கலவைகள் கொண்டு செங்கல் கொண்டு தான் நிரப்பியிருப்பாங்க. வெளியில் அலங்கார வேலைகள் அடிச்சிருப்பாங்க. பஞ்சாங்க வேலைகள் செய்யக்கூடிய கபோதகம், உத்தரம், கம்பு, எழுதகம் எல்லாமே அந்த அலங்கார வேலை வச்சுருப்பாங்க. உள்பக்க சுவர் ப்ளைனாக இருக்கும், நம்ம சுத்தமாக தூக்காக இருக்கும், கருவறை உள் பக்கமாக இருக்கும்போது. இப்போ 2க்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளி சாஃப்ட்டு போகிறதா செங்கல்லும் சுண்ணாமும் அரைத்து கொண்டு தான் நிரப்பப்பட்டிருக்கும். அதில் இதில் என்ன இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில கோயில்கள் 2 இந்த சுவர் தனியாக வந்துடும், வெளி சுவர் தனியாக வெளியில் வந்துடும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெரி தான். மெரி என்ன ஜாயிண்ட்டு மெரின்னா மெரிச்சு நிற்கிறது, அழுத்தி நிற்கிறது, மிதி. இப்போது ஒரு இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இது 2 விரியாமல் இருக்குன்னா இங்கே மிதிச்சா மிதித்தல்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ என்ன ஆகும், இது இந்த 2 ஜாயிண்ட் இது அழுத்திக்கிறது இல்லையா, இது அழுத்துறது மிதி. அது நடைமுறை வார்த்தை மெரி, இசை எசை அந்த மாதிரி. இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுங்க. அதிஷ்டானம் இருக்குது, மேலே சுவர் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயர அளவான கல் ஒரே வரினா, இந்த வரி இப்போ 7 அங்கலம் இருக்குன்னு சொன்னால் இது 7 அங்கலத்துக்கு சுற்றி ஒரே வரியாக வரும். 7 அங்கலம் உயரத்துக்கு சுற்றி கல் எடுத்து ஒரே வரி வைப்பாங்க. எத்தனை வரிகள் வருதோ அத்தனை வரியாக பிரிச்சுக்குவாங்க. இது 3 வரியோ 4 வரியோ பிரிச்சுக்குவாங்க.
இப்படி இருக்குது. உள் வரியும் அதே மாதிரி இதான் சார் இருக்கும். இது இடையில் வந்து ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு சுருக்கி போட்டிருப்பாங்க. சுண்ணாம்பு அரைத்து செங்கல்கள் கலந்து கொண்டு போட்டிருப்பாங்க. ரொம்ப பெரிய அளவாக இருந்தால் மண்ணே கூட கலந்து கொட்டியிருப்பாங்க. நம்ம டைட்டாக நல்ல மண் இருந்ததுன்னா கலந்து கொட்டியிருப்பாங்க. இது இப்படியே இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா, இது இடையில் ஏதாவது ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டாலோ இல்லை ஒரு மரம் செடி முளைஞ்சாலோ தண்ணி உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணி லீக்காக என்னன்னா இது ரெண்டும் விரிஞ்சிட முடியும். ரெண்டும் விரிஞ்சுதான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வரி போகிறாங்க இல்லையா, இந்த வரியை இதர் வரை நீட்டி போடணும். இந்த வரியை, இந்த கல்லை, இந்த வரியை இது வரைக்கும் நீட்டி கொடுக்கணும். இந்த வரியை இது வரைக்கும் நீட்டி கொடுக்கணும். புரியுதா? கொடுத்துட்டு வரணும். இங்கே வந்த பிறகு அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா மெயின் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் சுவர்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து 2 அடியோ 2 அடியோ அந்த அளவுக்கு தான் வந்துடும். அப்போ என்ன பண்ணால் ஒரு காமுறைன்னு சொல்லுவாங்க. ஒரு காமுறை, ஒரு கல் முறை, அது நடைமுறையில் ஒரு காமுறைன்னு சொல்லுவாங்க. இந்த அகலம் எவ்வளவோ அவ்வளோ தரத்துக்கும் ஒரு முழுக்கல்லை போடுறது. 4 பக்கத்துலேயும் 4 கல் போடுறது ஒவ்வொரு வரியிலையும். அதாவது ஒன்று வந்து முதல் வரியில் இந்த பக்கம் போட்டாங்கன்னா அடுத்த வரியில் அந்த பக்கம் போடணும், அதுக்கு அடுத்த வரி சென்டரில் போடணும், அதுக்கு அடுத்து அந்த வரி போடணும். அப்போ இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டு போகும்போது என்னன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய வரிகளை, இந்த கற்களை இந்த கல் என்ன ஆகுது, மிதித்து பிடிச்சிக்குது. அழுத்தி பிடிச்சது இல்லையா? ஸோ அது மேலும் வந்து இந்த கருங்கல் தூக்கா நிற்கிறதுனாலையும் இதை அழுத்தி பிடிக்கிறதுனாலையும் அந்த கல் விரிசல் அடையாது. இந்த மாதிரி அமைப்பு செய்ய வேண்டும். இதுதான் அமைப்பு. இதற்கு மாற்று இருந்தால் 2ஆக சுவர் விரிஞ்சுவிடும். பண்ணலைன்னா இதுக்கு மாற்று வேறு எதுவும் கிடையாதுல்ல. ஆமாம். இப்போ இன்னொன்று நாங்கள் சப்போஸ் வந்து 3 அடி 2 அடி சுவர் இருந்தால் ஒரு காமரை, அட் மீன்ஸ் ஒரு கல் முறை, ஒரு கல்லை 2 அடி நீளக்கும் ஒரே கல் அடித்து தூக்கி சுவத்தில் ஃபுல்லாக வச்சு 2 பக்கமும் செஞ்சிடலாம். நீங்கள் அந்த கோயிலெலாம் பார்த்தா தெரியும், நடுவில் ஸ்கொயராக ஒரு கல் தனியாக நிற்கும். வரி பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலலாம் நீங்கள் ஆய்வுக்கு போனீங்கன்னா இந்த கருவறை உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இல்லை வெளிப்பக்கம் பார்த்தாலும் தனியாக மட்டும் ஒரு கல் தனியாக ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ஒரு செவ்வகமாகவோ ஒரு தனிப்பட்ட அளவில் தனியாக நிற்கும். வெளியே வந்தாலும் வந்திருக்கலாம், இல்லை அதே சமமாக இருக்கும், மேக்ஸிமம் சமமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, இது சப்போஸ் இந்த அளவுக்கு நீளமாக போடாமல் என்ன பண்ணுவோன்னா கத்திரி ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவ்வளோ நீளத்துக்கு கல் போட முடியலன்னா இந்த பக்கம் இருந்து ஒரு கல் ஒரு வரியிலையும் அதுக்கு நேரு கல்லை வந்து மேல் வரியில் இந்த பக்கம் விட்டு கீழே நடுவில் ஜாயிண்ட் ஆக்கிறது கத்திரி பாண்டின்னு சொல்கிறது. இது இந்த கல் இப்படி வந்துடும், அதுக்கு மேல் வரி இப்படி வந்துடும். இந்த ரெண்டுமே இதில் முடிச்சிருந்ததில்ல கத்திரி பாண்டுன்னு சொல்கிறது. சில சமையல் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் கூட போடுவாங்க. இதை பக்கத்தில் கூட போடுவாங்க. என்ன 50%க்கு எவ்வளோ மேலே வரணும், இந்த பாதிக்கு மேலே இதில் மெரி இருக்கணும், இதில் பாதிக்கு மேலே மெரி இருக்கணும். விதி அது வேறு. அது வரி எதிர்க்கு வரி வச்சுட்டு வரும்போது அதுக்கு நேர் எசையாக நேருங்கன்னா ஜாயிண்ட் வரும்போது தள்ளி போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இது பாண்டிங், 2 வரியும் பாண்ட் பண்ணுறது, உள் வரியும் வெளி வரியும் ஜாயின் பண்ணுறது. அந்த பாண்டிங், அந்த கேப்பு நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது 2 வரைக்கும் ஒரு பைண்டிங் வேணும் இல்லையா, பாண்டிங் விரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அது பண்ணக்கூடிய பாண்டிங் தான் இந்த கல். ஆக்சுவலாக தமிழில் அது இங்கிலீஷில் பாண்டுகள் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பாண்ட் பண்ணுறதுனால பாண்ட் ஸ்டோன். இது வந்து சின்ன சுவர், தாய் சுவர் சின்னதாக இருந்தால் ஒரே கல்லில் போடுவாங்க. பெருசாக இருந்ததுனாக்கா நான் சொல்ல மாதிரி 2 கல்லில் போடுவாங்க. ஒரே வரியில் கீழே இருந்து விட்டுட்டு அடுத்த வரியில் இதில் மேலே வந்து மெரியை கொண்டு வந்து வச்சுற மாதிரி இருக்குவாங்க. இல்லை சைடில் பக்கத்தில் கூட போட்டுருவாங்க. நவராமல் இருக்கிறது தான். ஆனால் எதையுமே வைக்கக்கூடிய வரிகள் எதுவுமே சமமாக வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் படம் போட்டோன்னு நீங்கள் சமமாக வேலை நினச்சிக்க போகிறீங்க. இது எதற்கு மட்டும்தான் சமமாக வேலை செய்யப்பட்டிருக்கோம், பார்வைக்கு மட்டும்தான். இந்த இடம்லாம் அன்சைஸாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த கல்லை இதுக்காக அடிச்சிருப்பாங்க. அப்படி இங்கே கேப் இருந்தால் அந்த கேப்புக்காக அந்த கல்லை அடிச்சிருப்பாங்க, மேலே அப்படி உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ தான் அது நகராமல் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு காடி இல்லைன்னா கூட ஒரு காடி எடுத்துகிட்டு ஒரு ஃபேல் மீமேல் காடி மாதிரி அடித்து அதில் ஏற்றி வச்சுருவாங்க. அதில் உள்ள
உள்ளே எதுவுமே மறைவாக இருக்கக்கூடிய கற்கள் எதுவுமே சமமாக சுத்தமாக வேலை செய்யப்பட்டு இருக்காது. பார்வையில் இருக்கிறது மட்டும்தான் கல் வேலை சுத்தமாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அத்தனையுமே வேலைக்காக மெரிக்காக என்ன வேணுமோ அதற்காக சக்கையை அடித்து உடச்சி அப்படியே வச்சுருவாங்க. உள்ளது இடுக்கு வராது. அதுக்காக தான் அந்த மாதிரி எழுதி செய்கிறாங்க. என்ன தேவையோ அந்த பலவுக்காக அடித்து என்ன வேணுமோ அடித்து வச்சுறாங்க. அந்த இருக்கு அதையும் மீறி கூட வாய்ஸிங்க தான் இந்த சுண்ணாம்பு கரைச்சி ஊற்றுறது. உள்ள சுண்ணாம்பு இல்லை பண்ண இது ஆமாம், 2 செவரும் விரியாமல் இருக்கிறதுக்காக இழுத்து பிடிக்கக்கூடிய பாண்டிங் இது. வெளி வரியும் உள் வரியும். நீங்கள் கருங்கல் வேலைகள் எல்லாமே ஒரே வரின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுங்க. வெளி வரி வேறு, உள் வரி வேறு, 2 வரி தான் இருக்கும். மிக அகலமான கோயிலாக இருந்தால் நடுவில் ஒரு வரியும் வரும். மிக அகலமான கோயிலாக இருந்தால் நடுவில் ஒரு வரியும் வரும். இப்போ ராஜகோபுரம் இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், இப்போ ஒரு ஊரில் அது இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்படி வருது இல்லைங்களா? இப்போ இந்த செவருக்காக இங்கே ஒரு செவரு போட்டிருப்பாங்க இந்த வேலைக்காக. இப்போ இந்த செவரு எதில் வரும்? நேராக வரணும் இல்லையா? அப்போ அந்த இங்கே ஒரு செவரு வந்திருக்கணும். இதெல்லாம் லூஸ் ஜாயிண்ட் தான். எல்லாம் இதுவும் லூஸ் தான் இருக்கும். உள் பக்க செவரு, இது வெளிப்பக்க செவரு, இடையில் இந்த சுண்ணாம்பு சாந்து கல்லெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அப்போ இது அகலமாக இருக்கும்போது இந்த செவருடைய முழு வெயிட்டும் பலுவே கோபுரமே இதில் தான் மெயினாக அடுத்து உட்காருது. அப்போ இதற்கான வரி செவரு உள்ளே இருக்கணும். உள்ளே இந்த செவரு கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா இந்த இடம் உள்ளே உட்கார ஆரம்பிக்கும். இது உட்கார ஆரம்பிக்கும் போது இது வெளியில் அப்படி கிளம்பும். இதெல்லாம் வெளியில் கிளம்பும், எல்லாமே வெளியில் கிளம்பும் அப்படி அழுத்தும் போது. அப்போ அகலமான ராஜகோபுரங்கள் அகலமான சுவர் இருந்தால் இடையில் ஒரு சுவர் உண்டு, அதற்கு ஒரு பேர் உண்டு. அது அந்த சாப்டர் வரும்போது பார்க்கலாம். இது ராஜகோபுரங்களில் கண்டிப்பாக இந்த மெத்தட் செஞ்சாகும். மிகப்பெரிய அகலமான கோயில்கள் தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி தான். அதில் 4 சுவர். அதில் கங்கை கொண்ட சோழபுரம் 4 சுவர். இது 3 சொன்னோம் இல்லையா? 4 ஒவ்வொரு பக்கத்துக்கு 4 நாள் வரும். அதில் 1 2 3 3 2 5 மொத்தத்துக்கு 10 சுவர் நீட்டில் 10 சுவர் போட்டிருப்பாங்க. அது ஒரு கட்டுமானத்தில் ஒரு அடிஷ்னலான ஒரு வகை, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, அளவுன்றது கண்டிப்பாக வேணும். உயரம் கால்புறவாயோ அதனுடைய ப்ரொபோர்ஷன் எடுக்கக்கூடிய உயரமான அளவு கண்டிப்பாக வேணும். அதில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் மாறலாம், நம்மளுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். அந்த சௌகரியமும் சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதற்கான சாஸ்திரம் 28 சொல்லியிருக்காங்க. அதில் எது வேணுமோ நம்ம எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ தனி வெளி செவர் தனி, உள் செவர் தனி என்ற விஷயமும் அதில் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரே கட்டுமானமாக தான் கொண்டு வரணும். தனியாக கொண்டு வந்து பந்தமாக்கக்கூடாது, பந்தம் செய்யக்கூடாது. இது அடிப்படை விஷயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. வேறு எதுனா கேளுங்க. இன்னும் தெளிவாக போகணுன்னா நிறைய இருக்கணும், போயிட்டே இருக்கணும். இன்னும் ஒன்று, நீங்கள் தெளிவடையணுன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சால் தான் தெளிவடைய முடியும். ஏதோ ஒரு பார்ட்டை பார்த்துட்டோம், சரி இது போதும் அப்படின்னு விடுறதுக்கான ஒரு தலைப்போ இல்லை ஒரு பாடமோ இது இல்லை. இந்த கோவில் நிர்மாணம் பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சால் போதும், இது தெரிஞ்சால் போதும் அப்படின்ற விடுறதுக்கான ஒரு இது இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த கோயில்களை பழுது பார்க்குறதுக்கும் பராமரிக்கிறதுக்குமான காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம்.
புதுசாக நம்ம கட்டுறோன்றது அது வேறு விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய அம்சங்களை பாதுகாக்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்கே நிற்கிறோம். அப்போ அதனுடைய முழு வேலைப்பாடும் கட்டுமானத்தன்மையும் தெரிஞ்சால் தான் அதை நம்ம பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் முடியும். அப்போ என்னென்ன வகைகளில் கட்டுமானம் செஞ்சுருப்பாங்க, எந்தெந்த வகைகளில் அவங்க தொழில்நுட்பத்தை கையாண்டிருப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவடைஞ்சால் தான் அதை பராமரிக்கிறதுக்கோ அதை பழுது பார்க்குறதுக்கோ நம்மளால் முடியும். அதனால் முடிந்த வரையில் தெளிவுபடுத்திக்கிட்டு இதை ஆரம்பிங்க. சரிங்களா? ஓபிடம் தெளிவா? தமிழில் திண்ணை. பழங்கால வீடுகளில் பார்த்தீங்கன்னா, நகரத்தார் வீடுகளில் பார்த்தீங்கன்னா திண்ணை உயரமாக பெருசாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கான கம்பீரமே அந்த திண்ணையில் தான் இருக்கும் பெருசாக. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு அமைப்பை எடுத்து காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன இடைவெளி பார்க்கலாம்.